كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மிகச்சிறந்த ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கெட்டில் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை இரண்டாவது வகை சூரத்துல் முத்தஸிர் ஆரம்பப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 4வது ஆண்டிலிருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை பகிரங்கமா செய்ய ஆரம்பிச்சாங்க என்பதை பார்த்தோம். அப்படி பகிரங்கமாக செய்கிற போது அவர்கள் எப்படியெல்லாம் ஏளனம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் ஏழை என்ற காரணத்தால் இந்த ஒரு ஏழைக்கு அல்லாஹ் வஹீ கொடுப்பானா, அவரை நபியா ஆக்குவானா என்று கேள்வி கேட்டாங்க. அவர்கள் அனாதை என்ற காரணத்தால் அனாதையை அல்லாஹ் நபியா ஆக்குவதா, அதே மாதிரி அவர்களை பைத்தியக்காரன் எல்லாம் பல்வேறு வகையாக இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு அன்றைக்கு அவர்கள் எல்லாம் முட்டுக்கட்டையாக வாழ்ந்தார்கள். இப்படி முட்டுக்கட்டையாக வாழ்ந்த போதும் நபிகள் நாயகம் மாத்திரமல்ல, அவர்களை ஈமான் கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களும் தனியாக இவங்களுடைய கடமைக்காக தனியா பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுபக்கம் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நீங்கள் ஹதீஸுகளை வரலாறுகளை படித்தால் இஸ்லாத்துக்கு வந்த பல முக்கியமான சஹாபாக்கள்ல அபூபக்கருடைய பிரச்சாரத்தின் மூலமாக பெரிய பெரிய சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 5 முக்கியமான சஹாபாக்கள். ஒருவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த அபூபக்கருடைய தாவா, அபூபக்கருடைய தாவாவை கேட்டுதான் என்ன பண்ணாங்க, உஸ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரிய சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தது அபூபக்கருடைய பிரச்சாரம் என்பதை நீங்கள் ஹதீஸ்கள் பார்க்கலாம். இந்த 5 சஹாபாக்களும் எப்படிப்பட்ட சஹாபாக்கள் என்று சொன்னால், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிற போது குறிப்பிட்ட ஒரு 10 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி சொன்னார்கள். இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். எனவே என் அருமை சஹாபாக்களே, இந்த உலகத்தில் நடமாடும் சொர்க்கவாசிகளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த 10 சஹாபாக்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த 10 சஹாபாக்கள்ல இந்த 5 சஹாபியும் அடங்குவாங்க. எந்த 5 சஹாபி? அபூபக்கர் மூலமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, உஸ்மான் பின் அஃபான், தல்ஹா பின் உபைதுல்லாஹ்,
இஸ்லாத்துக்காக ஒரு குடும்பமே அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்தவரை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த யாசிருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. இவரெல்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த மூன்று பேரும் அடிமைகள். தாயும் அடிமை, தந்தையும் அடிமை, மகனும் அடிமை. எஜமானர்கள் சேர்ந்து இவங்களை பல
இந்த தொழுகையை பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு செய்தி மேராஜில் கடமையாக்கப்பட்டது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் எப்போ போனாங்க? நபித்துவத்தின் 12வது ஆண்டு. எப்போ போனாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி முந்திய 13 ஆண்டுகள் மக்காவில் தங்குறாங்க. இந்த மக்காவில் தங்கிவிட்டு அப்புறம் தான் ஹிஜ்ரா போறாங்க. ஹிஜ்ரா போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தான் எங்க போறாங்க? மேராஜ்
எல்லா தொழுகைகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். வஸ்ஸலாத்துல் உஸ்தா, குறிப்பாக நடு தொழுகை அசர் தொழுகையை நீங்கள் பேணுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், உள்ளச்சத்தோடு நீங்கள் தொழுவுங்கள், பயபக்தியோடு நீங்கள் தொழுவுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் தொழுகையில பேசிக்கிட்டாங்களே, அது வந்து மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் ஹதீஸ்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் இன்னைக்கு இஷா எத்தனை தொழுதோம்? 4 ரக்காத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போய் தொழுகையோடு வந்தாங்களே, இஷாவுக்கு 4 ரக்காத்து இருந்துச்சு. எல்லாரும் என்ன மகரிபை தவிர பாக்கி எல்லாரும் 2 ரக்காத்து. சுபூக்கு ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து. சுபஹ்க்கு எத்தனை? 2. அஸருக்கு 2. மகரிபுக்கு மட்டும் 3. இஷாவுக்கு என்ன? 2. இப்படித்தான் தொழுகை ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தது. அதனால தான் ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க, ஒருவர் பிரயாணியாக ஆகிவிட்டால், பிரயாணத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, முந்தி கடமையாக்கினானே அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு பிந்தி கடமையாக்கினானே அதை என்ன செய்வானா, மன்னிச்சிடுவான். அப்ப ஆரம்பத்தில் ரக்காத்தி எல்லாம் 2 மகரிபை தவிர பாக்கி எல்லாம் 2 2ஆக இருந்தது. பிந்தி அல்லாஹ் என்ன பண்ணா, 2 + 2 ஆகினால 2 பண்றோம். உட்கார குட்டி அத்தியாயத்து ஓதுறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? அப்புறம் கடமையாக்கப்பட்டது 3 நாள் அது தொழுதுட்டு இருக்கிறோம். இது வந்து பிந்தி கடமையாக்கப்பட்டது. அதனால ஒரு ஆள் பிரயாணத்திற்கு சென்று விட்டால் அல்லாஹ் பிந்தி கடமையாக்கினானே அதை மன்னிச்சிட்டான், முந்தி கடமையாக்கினானே அதான் என்ன செய்யுது, பாக்கியா இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு முன்னாலேயே மக்காவில் என்ன பண்ணாங்க, தொழுதார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல மிஅராஜுக்கு முந்தி தொழுதாங்க. அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் மிஅராஜுக்கு முந்தி தொழுதாங்க என்பது போன்ற வரலாற்று செய்திகளை நான் சொல்லவில்லை, இமாம் இப்னு ஹஜரே சொல்றார். சரியா, பெரிய ஒரு முஹத்தீஸ் அவங்களே சொல்றாங்க. இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, சஹீஹ் புகாரில இமாம் புகாரி 240வது ஹதீஸ், இமாம் முஸ்லிம் 1794வது ஹதீஸ்ல பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு முன்னால மக்காவுல தொழுறாங்க. அப்படி தொழுகிற போது சஜதா பண்றாங்களே, அந்த சஜதாவில ஒட்டக குடல் போடப்பட்டது. ஹதீஸ் கேள்விப்பட்டதா இல்லையா? என்ன நடந்துச்சு? மிஅராஜுக்கு முந்தி தொழுறாங்க. அப்பதான் ஒட்டக குடலை போடுறாங்க. ஒட்டக குடலை போட்டு கேலியாக கிண்டலாக நக்கலாக என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வை எந்திக்கவே முடியல, கஷ்டப்படுறாங்க. அதை கேள்விப்பட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்கடா வர்றாங்க, அந்த குடலை வந்து அப்புறப்படுத்துறாங்க. தன்னுடைய தந்தை என்ன பண்ணாங்க, சுத்தம் பண்ணாங்க என்றெல்லாம் ஹதீஸ்களை பார்க்கலாம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுதாங்களே, தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டகத்தை போட்டாங்களே, அந்த வேதனை தாங்க முடியாமல் நொந்து போய் காபாவுல உட்கார்ந்துக்கிட்டு இந்த அபூஜஹில் கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்ட்ட வந்து கையேந்திட்டாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த பதுவா என்ன என்பதை கூட நீங்க இந்த ஹதீஸ்களை பார்க்கலாம். அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபீஜஹில் வ அலைக உத்வா வ ஷைபா வல் வலீத் வ உமையா பின் கலப் வ உக்பா பின் அபீ முஈத். அல்லாஹ்வே, சில பேரை நான் உன்னிடத்திலே விட்டு விடுகிறேன், நீ அவர்களை பார்த்துக் கொள்வாயாக. யாரையெல்லாம் பார்த்துக் கொள்வாயாக? இந்த அபூஜஹிலை நீ பார்த்துக் கொள்வாயாக. உத்வா, ஷைபா, வலீத், உமையா, உக்பா போன்ற இந்த வந்தார்கள், இந்த வாலிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க,
இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 2797வது ஹதீஸாக ஒரு அற்புதத்தை பதிவு செய்கிறார்கள். இது ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல தொழுது இருக்கிறாங்க. அதாவது மேலாத்துக்கு முந்தி அப்படி தொழுது இருக்கும்போது இந்த அபூ ஜஹல் என்ன பண்றான், அவங்க சஹாபாட்ட கேள்வி கேட்டாங்க, முஹம்மது தொழுவாரே சஜதா பண்ணுவாரே, அப்படி சஜதா செய்கிற போது அவருடைய பிடரியை யார் போய் மிதிப்பது? எவ்வளவு திமிரு பாருங்க. ரசூலுல்லாஹ் சஜதா பண்ணும்போது பிடரி என்ன செய்யணுமா, அப்படியே மிதிச்சு முகத்தை என்ன செய்யணுமா, தரையோடு தரையாக யார் நசுக்குவது என்று கேள்வி கேட்டான். கேட்டுவிட்டு அவனே சொன்னான், நானே இந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற போது சஜதா பண்ணுவாங்கல்ல, அதுக்காக வெயிட் பண்றான். சஜதா பண்ணும்போது பிடரில வந்து காலை வைப்போம், வச்சு விரிச்சு அழுத்துவோம் என்று வெயிட் பண்றான். அப்படி வெயிட் பண்ணி அவங்க சஜதாவுக்கு போயிடுறாங்க. போனால் மேல வச்சு மிதிக்கிற பண்றான், பக்கத்துல போறான். அப்படி பக்கத்தில் அவன் சென்று விட்டு திடீரென்று பின்வாங்குகிறான். அவன் போன நோக்கம் என்ன, காலை வச்சு மிதிக்கிற ரசூலுல்லாஹ்வை, ஆனால் மிதிக்க முடியவில்லை. பக்கத்தில் சென்று விட்டு திடீரென்று பின்வாங்குகிறான். மறுபடியும் போறான், அவன் பின்வாங்குகிறான். பின்வாங்கிய பிறகு அவனுடைய சகாக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கேள்வி கேட்கிறாங்களா, ஏன் நீங்க தான் தலைவர், நீங்க தான் சொன்னீங்க, ஏன் நீங்க பின்வாங்குறீங்க என்று கேட்டால் அபூ ஜஹல் சொன்னதை அபூ ஜஹல் சொன்னான். ரசூலுல்லாஹ் இத ஹதீஸ் அனுசரிக்கிறாங்க சொல்றாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னானா, இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகன் மின் நார், எனக்கு முஹம்மதுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பை தீப்பந்தத்தை பார்த்தேன். அபூ ஜஹல் போறாங்க ரசூலுல்லாஹ் விதிக்க, எதை பார்த்தான் அவன், எனக்கு முஹம்மதுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தீப்பந்தத்தை பார்த்தேன். அந்த தீப்பந்தம் என்னை தடுத்தது, என்னை நெருங்க விடவில்லை. எனவே என்ன செஞ்சிட்டேன், நான் பின்வாங்கிட்டேன். அப்ப அபூ ஜஹலுக்கு வந்து அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கண்ணுல காட்டிருக்கிறான். காட்டி என்ன செய்யல, அவன் வார்த்தை வந்துட்டு அல்லாஹ்வுடைய நாட்டை ஹிதாயத் இல்லாம போயிடுச்சு. அப்ப அப்படி சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது போட்டு சஹாபாக்கள் இதே ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் வர தொழுது போட்டு சொல்வாங்க, அபூ ஜஹல் மாத்திரம் என் தரையில் பிடரியில் கால் வைத்திருந்தால் லஅதபஹு, அல்லாஹ் அன்றைக்கே அபூ ஜஹலை அழித்திருப்பான் என்று நபிகள் நாயகம் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஈஸியா இஸ்லாம் முஸ்லிம் வந்துடும். நான் ஒரு ஐயக்பர், இப்ராஹிம், காசிம், ஷாஜஹான் சொன்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை படிச்சு அடி ஓத வாங்கி சித்திரவதை செய்யப்பட்ட வந்தோம் இல்ல. எப்படி இருக்கிறோம், எங்க அம்மா முஸ்லிம், எங்க அத்தா முஸ்லிம், அவங்களுக்கு மேல மேல முஸ்லிம், அப்படி பிறப்பால் பாரம்பரியத்தால் இன்றைக்கு இஸ்லாம் வந்த காரணத்தால அந்த இஸ்லாம்